எல்லாருக்கும் பிரேஸ் தி லார்ட். என் பேர் வெண்ணிலா. நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். இவன் என்னுடைய டாட்டர் ஏஞ்சல். பிரேஸ் தி லார்ட். 3 இயர்ஸ் பேக்கு நாங்கள் ஏஞ்சலுக்கு கையில் எங்கள் ஒரு மார்க் மாதிரி பிளாக் மார்க் மாதிரி இருந்துச்சு. பட் எந்த சிம்டம்ஸும் இல்லை. நாங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது டாக்டர் சொன்னார் இந்த மாதிரி பிளேட்லெட் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் பிளேட்லெட் செக் பண்ணும்போது பிளேட் வந்து 47,000 இருந்துச்சு. அப்போ டாக்டர் சொன்னார் இல்லை நீங்கள் வந்துட்டு பெங்களூரில் பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நாங்கள் பெங்களூருக்கு போயிட்டு அந்த பிளேட்லெட்டு பிளட் டெஸ்ட் அங்கே எடுத்த போது மிட் நைட் எங்களுக்கு ரிப்போர்ட் கிடச்சிச்சு. அதில் பார்த்தாக்கா 47,000 பிளேட்லெட் வந்து ரெடியூஸ் ஆகி 7,000 இருந்துச்சு. அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கேட்டார் அவங்ககிட்ட இந்த மாதிரி ஃப்யூச்சர் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ப்ராப்ளம் திருப்பி க்ரியேட் ஆகுமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த டாக்டர் சொன்னாங்க இல்லை நாங்கள் வந்து அந்த ஃப்யூச்சருக்கு நாங்கள் வந்து உங்கள் டாக்டருக்கு வந்து நாங்கள் கேரண்டி கொடுக்க முடியாது. எங்கள் ஹஸ்பண்ட் டாக்டர்கிட்ட உள்ள பேசிட்டு வந்து வெளியே இருந்தோம். அப்போ சொன்னார் இதுக்கு மேலே நம்ம வந்து ஏஞ்சலை வந்து நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆழ்ந்தார் என்கிட்ட. அப்போது அவர் சொல்லும் போது எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அப்போ நான் கேட்டேன் ஏன் அப்படி சொல்கிறேன் போது இல்லை ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் வந்து கேரண்டி கொடுக்க முடியாது, அது இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு டாக்டருக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்போ எனக்கு இருந்த கொஞ்சம் அப்போ ஏசப்பா பற்றி எனக்கு தெரியும் எங்கள் ரிலேட்டிவ் மூலிமா. அப்போ அந்த விசுவாசத்தை வச்சு நான் சொன்னேன் எங்கள் ஹஸ்பண்டுக்கு நம்ம வந்து இப்போ நீ வந்து ஆண்டவருக்குள்ளே நம்ம வந்து ஏஞ்சல் ஒப்பு கொடுத்தாக்கா கண்டிப்பாக நிச்சயமாக அவர் வந்து ஒரு அற்புதத்தை செய்வார், நம்மளுக்கு முழுமாக நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லும் போது நான் எங்கள் ஹஸ்பண்டு எங்கள் டாட்டர் இன்னொரு டாட்டர் இருக்கா, நாங்கள் 4 பேரும் வந்து அந்த இடத்துல வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு அப்போ ஏஞ்சலுக்கு வந்து ஒரு ட்ரீம் அந்த ராத்திரி ஒரு ட்ரீம் வந்துச்சு. அந்த அதுக்கு முன்னாடி வந்து நான் ப்ரேயர் பண்ணேன் ஏசப்பா கிட்ட. ஏசப்பா ஏன் ஏசப்பா இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாங்கோ அப்போ எனக்கு என்ன ஆச்சு சொல்லிட்டு நான் கேட்கும்போது அதுக்கப்புறம் நான் ஏசப்பாக்கிட்ட வந்து என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு நான் தூங்கிட்டேன். அந்த நைட் வந்து ஒரு கிராஸ்லேருந்து இந்த கையில் ஃபுல்லாக பிளட் பார்த்தேன். நான் என்னோடய டாட்டர் வந்து அந்த ட்ரீம் பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணான். அந்த ஷேர் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஏசப்பா வந்து என்னுடைய மகள் ஜெபத்துக்கு வந்து பதில் கொடுத்துருக்குறாரு அப்படின்ட்டு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனாலும் இருந்த போதில் நாங்கள் போயிட்டு அந்த பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போகும்போது பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது 1,60,000 வந்துச்சு. 7,000லேருந்து 1,60,000 வரைக்கும் ஆண்டவர் அதை உயர்த்திருக்காரு. மீண்டுமாக திருப்பி நாங்கள் இன்னொரு பிளட் செக்அப் பண்ணும்போது அதிகரித்து அது வந்து எங்களுடைய விசுவாசத்தையும் எங்களுடைய ஜபத்தையும் ஆண்டவர் நம்ம விசுவாசத்தோடு ஜபிச்சா நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும், நம்ம ஆண்டவர் ஏசப்பா கிட்ட எது கேட்டாலும் நம்மளுக்கு கிடைக்கும்ன்ற நம்ம விசுவாசத்தோடு நாங்கள் ஜபிச்சு அந்த ஏசப்பா கிட்ட கேட்கும்போது அவர் வந்து 1,60,000 இருந்ததை வந்து திருப்பி மீண்டுமாக அவர் வந்து 3,60,000 உயர்த்தினார். அந்த நித்தமாக வந்து அவளுக்கு இந்த 3 இயர்ஸ் பிறகு கூட அவளுக்கு வந்து இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல. எவ்வளோ பெரிய அதிசயம் செய்த ஏசப்பாவுக்கு கொடான கொடி நன்றி. அது மாத்திரம் இல்லாத நாங்கள் குடும்பமாக நாங்கள் ஆசைப்பட்டது மாதிரி நாங்கள் ஆலயத்துக்கு போனதில்லை. ஆனாலும் இப்போ வந்து அந்த அற்புதத்தின் மூலியமாக என் டாட்டர் வழியாக வந்துட்டு நாங்கள் குடும்பமாக நான் எங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் 2 டாட்டர்ஸும் நாங்கள் சர்ச்சுக்கு வந்து சந்தோஷமாக நாங்கள் இப்போ சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறோம். இவ்வளோ பெரிய அதிசயம் செய்த ஏசப்பாவுக்கு கொடான கொடி நன்றி இருக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த காட்ஸ் மெசேஜ்